Hi students, welcome to Priya's Mini Maths. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.19ஓட எல்லா கொஷின்ஸும் பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏபி இஃப் நம்மளுக்கு 2 ரோ கொடுத்துருக்காங்க. ஒன்று ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பி மேட்ரிக்ஸோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ப்ராடக்ட் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சம்மில் என்ன பார்த்தோம், நம்மளுடைய சம் ஆர் டிஃப்ரென்ஸ். இதில் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், சேம் ஆர்டரில் இருக்கணும்னு பார்த்தோம். கரெக்டாக இதில் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு சேம் ஆர்டரில் இருக்கணும். பட் ப்ராடக்ட் மேட்ரிக்ஸில் வரும்போது நம்மளுக்கு ஆர்டர் சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, இதோட ரோ அண்ட் காலம் எம் கிராஸ் என் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, ரோ அண்ட் காலம் இருக்கும். இதோட காலமும் இதோட ரோவும் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கணும். புரியுதா? அதாவது எம் கிராஸ் என், இது ஒரு எம் கிராஸ் என் இருக்குன்னா இந்த எண்ணும் இந்த எம்மும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதையும் கட் பண்ணிவிட்டு வர்ற ஆன்சர் இந்த எம்மும் இந்த எண்ணும் வரும் உங்களுக்கு. ஓகே, இதை நான் உங்களுக்கு ஃபர்தர் சம்ஸ் வரும்போது இன்னும் கிளியராக உங்களுக்கு காட்டுறேன். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஃபஸ்ட்டு சம்முடைய ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்குது பாருங்கள், 3x3 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டும் என்ன தான் இருக்குது, 3x3 இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்காக இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட காலம் இதோட ரோ ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ஆன்சர் என்ன தான் வரும், 3x3. அதாவது இதோட ஃபஸ்ட்டும் இதோட லாஸ்ட்டும் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரியே செகண்ட் சம் பாருங்கள். இதோட ஏ மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு 4x3 இருக்குது. அண்ட் பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 3x2 இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன 3 ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 4x2. புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறோம். இது எப்போ எழுத முடியும்னா இதுவும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் 4x2 இருக்குது, பி மேட்ரிக்ஸ் 2x2 இருக்குது. ஸோ இப்போ 2 ஈக்குவலாக இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன தான், நம்மளுக்கு ப்ராடக்ட் மேட்ரிக்ஸோட ஆன்சர் 4x2. அதே மாதிரி ஃபோர்த்து சம் பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4x5. அண்ட் பி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 5x1. இங்கேயும் என்ன 5 ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வரும், 4x1, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு சம் பாருங்கள். ஏ மேட்ரிக்ஸ் 1x1 அண்ட் பி மேட்ரிக்ஸ் 1x3. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 சேமாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன தான் வரும், 1x3. ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் வரும்போது கரெக்டாக அந்த ப்ராடக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அது காட்டுறேன், ரோ அண்ட் காலம்ஸ். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ செகண்ட் சம்மில் பாருங்கள், ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் PQ. அதாவது ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்டர் P கிராஸ் Q. ஓகே, அதே மாதிரி பி அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆர்டர் Q கிராஸ் ஆர் இருக்குது. இப்போ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபின்னு கேட்குறான். இப்போ ஏவும் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இங்கேயும் Q இருக்குது, இங்கேயும் Q இருக்குது. அப்போ Qக்கு Q சேமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆர்டர் என்ன வரும், P cross R. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் என்ன, ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ், நீங்கள் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி எழுதியிருக்கேன், நீங்கள் ஒரே லைன் எடுத்து எழுதினா போதும். ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் P cross R அண்ட் இட் கேன் பி டிஃபைன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதே ஆன்சர் பிஏ கேட்குறாங்க. பிஏ கேட்கும்போது பாருங்கள் உங்களுக்கு என்ன வரும்னு, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட பியோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, Q cross R இருக்குது. இன்டூ ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன இருக்குது, P cross Q இருக்குது. இப்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற காலமும் இங்கே இருக்கிற ரோவும் என்ன ஆகுது, மேட்ச் ஆகவே இல்லை. ஆர் நாட் ஈக்குவல் டு P. இது ரெண்டும் மேட்ச் ஆகாததுனால நீங்கள் இது என்ன எழுதுறீங்க, ஆர்டர் ஆஃப் பிஏ cannot be defined. ஓகே, பிகாஸ் ஏன் நம்ம cannot be defined சொல்கிறோம், இதோட காலமும் இதோட ரோவும் என்ன இல்லை, ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர், இது செகண்ட் ஒன்க்கு ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் பார்ப்போம்.
ஏ ஹேஸ், அதாவது இந்த இடத்துல ஏ அப்படின்றது வந்து ஏ மேட்ரிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஏ ஹேஸ் ஏ ரோஸ் ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் அண்ட் பி மேட்ரிக்ஸ் ஹேஸ் பி ரோஸ் 17 மைனஸ் பி காலம்ஸ். இஃப் போத் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட், இந்த வேர்டை நல்லா நோட் பண்ணுங்கள். எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ஆல்ரெடி வந்து ப்ராடக்ட் மேட்ரிக்ஸை ஓகே பண்ணும் அப்படின்னு அவங்களா சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளை ஏபி என்னன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸோடதை நீங்கள் இப்போ எம் கிராஸ் என் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எம்ன்றது ரோஸு, என்னன்றது காலம்ஸா. அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3, கரெக்டாக? நம்ம ஏ மேட்ரிக்ஸோடது என்ன, ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் 3. அதே மாதிரியே நீங்கள் பி மேட்ரிக்ஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே எம் கிராஸ் என் எப்படி இருக்கும் நம்மளுக்கு, பி இன்ட்டு காலம்ஸ் வந்து 17 மைனஸ் பி. ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, போத் த ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம், இப்போ ஏபி எக்ஸிஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் ஏபி எக்ஸிஸ்ட், அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, இஃப் ஏபி எக்ஸிஸ்ட் ஏ ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு பி. இதில் எதாவது டவுட் இருக்கா பாருங்கள். இந்த எம் கிராஸ் என்ன நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த எண்ணும் இந்த எம்மும் ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஏவும் பியும் ஓகே ஆச்சுன்னா, அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும்னு அர்த்தம். அவங்க ஏற்கனவே மல்டிப்ளை பண்ண முடியும்னு சொன்னதுனால அப்போ என்ன எடுத்துக்கிறோம், இந்த எண்ணும் இந்த எம்மும் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் 3யும் பியும் ஈக்குவல். அதே மாதிரியே பாருங்கள், இஃப் பிஏ எக்ஸிஸ்ட், அதே ஆர்டர் மாற்றி சொல்கிறாங்க பாருங்கள். பிஏ எக்ஸிஸ்ட் அப்படின்னா அப்போ எதுவும் ஈக்குவலாக இருக்கும், இந்த எண் ஃபஸ்ட்டு பி எழுதிடுவோமா, அடுத்தது தான் ஏ எழுதுவோம். அப்போ இந்த எண்ணும் இந்த எம்மும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ எது பாருங்கள், இங்கே என்னன்றது என்னது, 17 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, பியை வந்து ஏ ப்ளஸ் 3 நீங்கள் போடலாமா. இப்போ பாருங்கள், 17 மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறேன், a plus 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ a plus 3 is equal to a. இப்போ மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 17 மைனஸ் a மைனஸ் 3 is equal to a. மைனஸ் a இந்த பக்கம் போனால் ப்ளஸ் a ஆகுமா. அப்போ பாருங்கள், 17 மைனஸ் 3 is equal to a plus a. 17 3 போயிடுச்சுன்னா 14. ஸோ 14 is equal to 2a. 14 வந்து 2a அப்படின்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ அப்போ என்ன, 7. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 7 கிடச்சிருச்சு. இது எதுலையா சப்ஸ்டியூட் பண்ணலாமா, சப்ஸ்டிடியூட் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 இன் இந்த ஈக்குவேஷனில் பண்ணுவோமா, ஏ ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இந்த இடத்துல 7 போடுங்க, 7 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா அப்போ பியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, 10 தெரிஞ்சிருச்சா. அப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள், ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏபி பிஏ தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன இருக்கணும், இதோடைய காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இது வந்து இங்கேயும் 2 cross மேட்ரிக்ஸ் 2 cross மேட்ரிக்ஸ் அப்படின்றதுனால இதோட காலம்ஸ் அண்ட் ரோஸ், அதாவது இதோட செகண்டும் இதோட ஃபஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் பண்ண முடியும். இன்கேஸ் இது வேறு வேறு இருந்தால் நம்மளால் ப்ராடக்டே பண்ண முடியாது. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக என்ன எழுதுவோம், இட் கேனாட் பி டிஃபைன்ட் அப்படின்னு எழுதிடுவோம். இப்போது ஏபி மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க, 2 5 4 3. தென் பி மேட்ரிக்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு, 1 மைனஸ் 3 2 and 5. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்கிற பாருங்க. இதோடைய ஃபஸ்ட்டு ரோவும் இதோடைய ஃபஸ்ட்டு காலமையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் இங்கே ரோவையும் இங்கே காலமையும் நம்ம வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொன்னோம். இன்கேஸ் இங்கே 3 இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்கே 3 இருக்குது இங்கே 2 இருக்குன்னா நீங்கள் எப்படி மல்டிப்ளை பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியாது. இப்போ இது எப்படி பண்ணணும்னு சொல்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 5 இருக்குது அண்ட் இங்கே என்ன இருக்குது, 1 2 இருக்குது. ஓகேவா. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2 5 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 3 5 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே 4 3 இங்கே 1 2 இருக்கா. அப்போ எப்படி எழுதுவோம் பாருங்கள், இங்கே 4 3 இருக்குது, சாரி இது 43ல் 4 3, இங்கே 1 2 இருக்குது, இங்கே அதே மாதிரி 4 3 இருக்குது, இங்கே மைனஸ் 3 5 இருக்குது. ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸை இப்படி வச்சுக்கோங்க, இந்த காலமை. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 1s are 2, 5 2s are 10. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னால இது 2 தடவை எழுதுகிறேன். 2 1s are 2 ப்ளஸ் 5 2s are 10. இது ஃபஸ்ட்டு எலிமெண்ட். ஓகேவா. இப்போ இந்த 2வை இந்த மைனஸ் 3 கூட பண்ணணும். ஃபஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் கூட பண்ணணும், இதை இது கூட பண்ணணும். 2 இன்ட்டு மைனஸ் 3 என்ன, மைனஸ் 6 ப்ளஸ் 5 5s are 25.
அதே மாதிரி பாருங்கள் 4ஐயும் 1ஐயும் பண்ணணும், 3ஐயும் 2ஐயும் பண்ணணும். 4ம் 1ம் பண்ணிங்கன்னா 4 + 3 2s are 6. இப்போ 4ஐயும் -3யும் பண்ணுங்கள், 3யும் 5யும் பண்ணுங்கள். 4ஐயும் -3யும் பண்ணிங்கன்னா -12 + 5ம் 3யும் பண்ணிங்கன்னா 15. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது பாருங்கள், ஏபி ப்ராடக்ட் வந்து என்ன வருது பாருங்கள், இங்கே 12 இருக்குது, 26ல் 6 போயிடுச்சுன்னா 19 அண்ட் 6 + 4 10 இருக்குது, 15ல் 12 போயிடுச்சுன்னா 3 இருக்குது. இப்போ இதுதான் என்னது நம்மளுடைய ஏபி மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த 2வை கட் பண்ணால் நமக்கு என்ன 2 × 2 இருக்கா, அதே மாதிரியே மேட்ரிக்ஸ் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு 2 × 2 வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி பிஏ பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஏ எழுதுவோமா, பிஏ இது எழுதுங்க. இப்போ பிஏ முதல்ல எழுதணும், ஏவை அடுத்து எழுதணும். 1 - 3 2 5 இன்ட்டு நெக்ஸ்ட் என்னது 2 5 4 3. ஓகேவா? இப்போ அதே மாதிரி பிஏ எழுதுங்க, இது தனியாக எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ 1 - 3யை 2 4 பண்ணணும். ஸோ 1 - 3 இதை வந்து 2 4 இது கூட பண்ண போகிறோம். அகெயின் 1 - 3யை 5 3 கூட பண்ணணுமா, 5 3. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் 2 5, அதாவது இந்த ரோவை எடுத்து இந்த காலம் கூட பண்ணுறோம். ஸோ 2 5 எடுத்து தென் 2 4 கூட பண்ணுறோம். அதே மாதிரியே 2 5 எடுத்து 5 3 கூட பண்ணுறோம். ஓகே, இப்போ இது எப்படி பண்ணுறோம் பாருங்கள், நம்மளுக்கு 1 × 2 என்ன வரும், 2 வருமா, 4 × -3 -12. ஓகே, 1 × 5 5 -3 × 3 -9. பாருங்கள் 2 × 2 4, தென் 5 × 4 20. சிம்பிள் மைனஸ் இருந்தால் மட்டும் மைனஸ், இல்லைனா ப்ளஸ். தென் 2 × 5 10, தென் 5 × 3 15. பாருங்கள் இப்போ இது பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கிது பாருங்கள். 2ல் இது போயிடுச்சுன்னா -10, 5ல் -9 போயிடுச்சுன்னா -4, 20 + 4 24, 10 + 15 25. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12 19 -10 -4 என்ன ஆச்சு, எந்த வேல்யூமே ஈக்குவலாக வரல. தேர்ஃபோர் ஏபி, இது நீங்கள் இங்கே கீழே இடம் இல்லை அதனால் நான் மேலே எழுதுகிறேன். தேர்ஃபோர் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, வெரிஃபை ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு கேட்குறாங்க. பட் என்ன வரல நம்மளுக்கு, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக வராததுனால தேர்ஃபோர் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 5th சம் பாருங்க. given that A மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் சி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, A × B + C is equal to AB + AC. இது வந்து நம்மளை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இது கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கா, ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், இது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நம்ம வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அண்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக, அடிஷன் சப்ட்ராக்ஷன். அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், சேம் ஆர்டரில் இருக்கணும். கரெக்டாக, இது வந்து சேம் ஆர்டரில் இருக்கணும். அதே ப்ராடக்ட் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், இந்தோடைய காலமும் நெக்ஸ்ட்டுடைய ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இது மட்டும் நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் என்ன அர்த்தம், ஏ × B + C. கரெக்டாக, அப்போனா பியும் சியும் ஆட் பண்ணட்டுமா, இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 1 -1 2 3 5 2 ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது, 1 3 2 நெக்ஸ்ட்டு -4 1 3. இது வந்து நம்மளுடைய சி மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து என்னது 2 rows 3 columns, இதுவும் 2 rows 3 columns. அப்போ என்ன நான் சொன்னேன், அடிஷனாக இருந்தால் சேம் ஆர்டர். ஸோ சேம் ஆர்டர் இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஆட் பண்ணுங்கள். 1 + 1 என்ன ஆகுது, 2 ஆகுதா. -1 + 3, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, தென் 2 + 2 4 வந்துருச்சா. இப்போ ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோ பாருங்கள், 3 + -4. அப்போ 3ல் -4னா -1, 5 + 1 6, 2 + 3 5. இப்போ இது என்னது, நம்மளுடைய B + C மேட்ரிக்ஸ். இப்போ இது என்ன பண்ண போகிறோம், ஏ மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ மல்டிப்ளிகேஷன்னா என்ன சொன்னால், நம்மளுக்கு காலம் அது ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னால், இப்போ இது பாருங்கள் 2 rows 3 columns இருக்குது. கரெக்டாக, இது 2 rows 3 columns இருக்குது. இப்போ ஏ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, 2 rows 2 columns இருக்குது. அப்போ இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே லாஸ்ட்டில் 2, இங்கே ஃபஸ்ட்டில் 2. அப்போ நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. ஏ என்னது 1 3 5 -1 ஏ மேட்ரிக்ஸ்.
இன்டூ பி ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ் நம்ம என்ன வந்திருக்கு 2 2 4 தென் -1 6 5 ஓகேவா. இது ஏ மேட்ரிக்ஸ், இது நம்மளுடைய பி ப்ளஸ் சி மேட்ரிக்ஸ். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் இது என்ன அப்படின்ட்டு. இது ஏ இன்டூ பி ப்ளஸ் சி. இப்போ இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் முதல் ரோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முதல் வேல்யூ கூட அப்படியே நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ எடுத்து பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த 1 3 இருக்கு இல்லையா, இப்போ நான் 1 3 எடுத்துக்கிட்டேன். இந்த 1 3 எடுத்து எது கூட பண்ணுற பாருங்கள் 2 -1 இது கூட பண்ணுறேன்னா 2 -1 தெரியுதா பாருங்க. 1 3 எடுத்து 2 -1 கூட பண்ணிட்டேன். அடுத்து 1 3 எடுத்து 2 6 கூட பண்ண போகிறோம் பாருங்க. 1 3 அதை வந்து எது கூட பண்ணுறோம் 2 6 கூட பண்ணுறோம். மறுபடியும் 1 3 எடுத்து எது கூட பண்ணுறோம் 4 5 கூட பண்ணுறோம். புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 5 -1 இருக்கு பாருங்க. 5 -1. ஸோ 5 -1 எடுத்து அதே மாதிரியே 2 -1 கூட பண்ணணும். அதே 5 -1 எடுத்து 2 6 கூட பண்ணணும். தென் லாஸ்ட்டாக 5 -1 எடுத்து 4 5 கூட பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எப்படி வருது பாருங்க மேட்ரிக்ஸ். இப்போ 2 × 1 2 ஓகேவா. 3 -3 வருதா. 2 × 1 2 -3 2 -3 என்ன -1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 2 1s are 2 6 3s are 18. அப்போ 18 + 2 20. நெக்ஸ்ட் பாருங்க 4 1s are 4 + 5 3s are 15. 15 + 4 எவ்வளோ நம்மளுக்கு 19. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க 5 2s are 10. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ +1. 10 + 1 எவ்வளோ நம்மளுக்கு 11. நெக்ஸ்ட்டு 5 2s are 10. இது -6. 10 - 6 4. அப்புறம் பாருங்கள் 5 4s are 20. 20 - 5 அப்படின்னா 15. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய என்னது LHS இல்லை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா. இப்போ A × B + C நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்கள் வேணால் வெரிஃபை பண்ணி பாருங்களேன். இங்கே 2 × 2 இருக்கா, இங்கே 2 × 3 இருக்குது. நமக்கு 2 2 கட் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் அதே மாதிரி என்ன வந்திருக்கு 2 rows 3 columns கரெக்டாக வந்திருக்கா நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு அதாவது LHS சால்வ் பண்ணிவிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேஜில் RHS சால்வ் பண்ணிவிட்டு ரெண்டும் ஈக்குவலாக வருதான்னு பார்ப்போம். இப்போ RHS பாருங்கள் ABAC பார்ப்போமா. ஃபஸ்ட்டு வந்து AB அப்படின்ற ப்ராடக்ட். ஓகே, A நம்மளுக்கு என்ன இருக்குது 2 × 2 இருக்குது. B வந்து 2 × 3 இருக்குது. ஸோ அப்போ 2 2 காமனாக இருக்குது, நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ 1 3 5 -1 A எடுத்தாச்சா. B என்ன இருக்குது 1 -1 2 தென் 3 5 2. ஸோ AB எடுத்தாச்சு. இப்போ AB எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம் பாருங்கள். 1 3 எடுத்து இந்த 1 3 கூட பண்ணணும். ஸோ 1 3 நெக்ஸ்ட் நம்மளோட காலம் என்ன 1 3. அதே மாதிரி ரோ வந்து 1 3 காலம் வந்து -1 5. ரோ வந்து 1 3 தென் காலம் என்ன 2 2. ஸோ இப்போ இதோட என்ன ஆகுது இந்த ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க. 5 -1 காலம் வந்து 1 3 தென் 5 -1 இங்கே என்ன காலம் இருக்கோ அதே தான் வரும் -1 5 தென் 5 -1 இது 5 -1னா 5 -1 ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க அண்ட் 2 2. ஓகேவா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு 1 1s are எவ்வளோ 1 3 3s are 9. அப்போ 9 + 1 என்ன நம்மளுக்கு 10. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள் 1 1s are -1 5 3s are 15. 15ல் -1 போயிடுச்சுன்னா 14. நெக்ஸ்ட்டு 2 1s are 2 3 2s are 6. அப்போ 6 + 2 8. இப்போ அடுத்தது பாருங்கள் நம்மளுக்கு 5 1s are 5 3 5 - 3 எவ்வளோ 2. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் -1 சாரி இங்கே பார்க்கணும் 5 × -1 -5 இது ஒரு -5. அப்போ என்ன வருது நம்மளுக்கு -10. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 5 2s are 10. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் AB கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரி AC கண்டுபிடிப்போமா. ஏசியோட ப்ராடக்ட் அதே மாதிரி எடுத்து எழுதுங்க. A என்னது 1 3 5 -1 அண்ட் நம்மளுக்கு C என்னது 1 3 2 -4 1 3. இதான் நம்மளுடைய சியோட வேல்யூஸ். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாத இருக்கிறதுக்காக நான் இங்கே வந்து இதை வந்து பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் எழுதுங்க அதே மாதிரியே. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வருது ப்ராடக்டில் 1 3 எடுத்து 1 -4 பண்ணணுமா. நம்மளுடைய ரோ வந்து 1 3 காலம் என்ன 1 -4 அகைன் 1 3 காலம் வந்து 3 1 அகைன் 1 3 காலம் வந்து நம்மளுக்கு
2 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 5 minus 1 காலம் வந்து 1 minus 4, 5 minus 1 காலம் வந்து 3 1, தென் அகைன் 5 minus 1 நம்மளோட காலம் என்னது 2 3. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்க 1 1 டைம்ஸ் 1 4 3 டைம்ஸ் மைனஸ் 12. 12ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் 11. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 1 3 டைம்ஸ் 3 3 1 டைம்ஸ் 3 அப்போ என்ன வரும் 6 வருதா. நெக்ஸ்ட் 1 2 டைம்ஸ் 2 3 3 டைம்ஸ் 9 9 + 2 என்ன வருது நம்மளுக்கு 11. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க 5 1 டைம்ஸ் 5 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 1s are 4 வருதா. 5 + 4 9. நெக்ஸ்ட்டு 5 3 டைம்ஸ் 15 15ல் 1 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 14. அண்ட் லாஸ்ட் பாருங்கள் 5 2s are 10 10 minus 3 அப்போ என்ன வருது 7. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏபிஏசி கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக வருதான்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஏபிஏசி ரெண்டையும் எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுங்கள். 10 + -11 10ல் -11 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் -1. அண்ட் 14 + 6 என்னது 20. 8 + 11 என்னது 19. 2 + 9 11. அண்ட் -10 + 14 அப்படின்னா +4 வரும். 8 + 7 15 வரும். இப்போ ஏபி + ஏசி நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதிப்போமா. நம்ம ஏற்கனவே எல்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிச்சோம் ஏ இன்ட்டு பி + சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தான் வந்தது -1 20 19 தென் 11 4 15 இதே வேல்யூ தான் வந்தது இல்லையா. இது நம்மளோட ஈக்குவேஷன் 1 ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இப்போ therefore நம்பர் 1 is equal to நம்பர் 2 நம்மளுக்கு ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக வர்றதுனால ஏ இன்ட்டு பி + சி இஸ் ஈக்குவல் டு ஏபி + ஏசி ஹென்ஸ் வெரிஃபைடு. ஸோ இதோட இப்போ நம்மளுடைய 5th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் இந்த ஆர்டரை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது 6th சம் பாருங்கள். show the matrices A and B satisfy commutative property AB equal to BA. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிள் கரெக்டாக. ஸோ இதில் ஏபி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு பிஏ மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலாக இல்லையா நம்ம சொல்கிறது தான் என்னது நம்மளுடைய இந்த சம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ ஏபி தனியாக கண்டுபிடிங்க. எல்ஹெச்எஸ் மட்டும் எடுத்துப்போமா. ஏ 1 2 3 1 அண்ட் பி என்னது 1 -2 -3 -1. எப்போல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்போல்லாம் என்ன பண்ணணும் நம்மளுடைய இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இருக்கும்னு பார்க்கணும். இப்போ ரெண்டுமே 2 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ ப்ராப்ளம் இல்லை. இப்போ பண்ணுங்கள் 1 2 1 -3 பண்ணுவோமா. ஃபஸ்ட்டு வந்து 1 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகே, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் தென் செகண்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்தாச்சா. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள் 1 × 1 1 வந்துருமா. 1 -6 1 -6 அப்படின்னா -5. இப்போ இங்கே -2 + 2 ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 0 ஆயிடுச்சு. 3 1 டைம்ஸ் 3 3 -3 0 ஆயிடுச்சு. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள் 3 × -2 -6 + 1 ஸோ என்ன வந்துருச்சு நம்மளுக்கு -5. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரியே பிஏ எழுதுங்க. பிஏலையும் நம்மளுக்கு என்னதான் ஆர்டர் 2 × 2 2 × 2ன்றதுனால நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பி என்ன 1 -2 -3 1 அண்ட் ஏ என்னது நம்மளுக்கு 1 2 3 1. ஸோ பிஏ எடுத்தாச்சா. இப்போ பிஏ எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ 1 -2 ஃபஸ்ட்டு ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் என்ன 1 3 அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோ என்ன 1 -2 செகண்ட் காலம் 2 1 தென் -3 1 அண்ட் ஃபஸ்ட் காலம் 1 3 தென் அகெயின் -3 1 தென் செகண்ட் காலம் 2 1. ஸோ இப்போ இது ரெண்டும் பண்ணுங்கள். நம்மளுக்கு 1 × 1 1 3 2s are 6 அப்போ -6ல் 1 போயிடுச்சுன்னா -5. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 1 × 2 2 2 -2 0 வந்துடுச்சா. இங்கே பாருங்கள் -3 × 1 -3 இது +3 அப்போ -3 + 3 0 ஆயிடுச்சு. -3 × 2 இதையும் பண்ணணும். இங்கே -6 வரும் இங்கே +1 வரும். -6 + 1 அப்படின்னா
-5. உங்களுக்கு வாயாலே எங்களால் கம்ப்ளீட்டாக பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே எழுதும் போது என்ன பண்ணலாம், -6 + 1 போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் -5 அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏபியும் பிஏவும் ஈக்குவலாக வந்துருச்சு. தேர்ஃபோர் ஏபி = பிஏ. நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும், commutative property is satisfied. ஸோ இப்போ இதோட இந்த 6th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பாருங்கள், let A = B = C = 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துப்போம். A × B + C = AB × C. இது மூணுமே வந்து எப்படி இருக்குது, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு சேமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதில் எதுவும் வெரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, இதோட LHS எடுத்துப்போமா, இதை வந்து LHS, இது வந்து RHS அப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ A × BC கண்டுபிடிப்போம். அப்போ உள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து BC கண்டுபிடிப்போமா. B என்ன, C என்ன எடுத்து எழுதுங்க. 4 0 1 5. இது வந்து B. நெக்ஸ்ட் C என்ன இருக்குது, 2 0 1 2. இது வந்து நம்மளுக்கு C. ஸோ இப்போ இது எழுத தெரிஞ்சவங்க நீங்கள் எடுத்து எழுதாமலே பண்ணலாம். இங்கே பாருங்கள், 4 2s are 8, 1 0 × 0, அப்போ 8 வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், 4 0 × 0, 0 2 × 0, ஸோ 0 வரும். 8 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 1s are 2, 5 1 × 6. இல்லை மேம் எனக்கு இது பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு ரோ எழுதியாச்சா, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலம் 2 1, ஃபஸ்ட்டு காலம் எழுதியாச்சா. அடுத்தது பாருங்கள், அதே ஃபஸ்ட்டு ரோ தென் செகண்ட் காலம் 0 2 எழுதியாச்சா. அடுத்தது பாருங்கள் 1 5, ஃபஸ்ட்டு ரோ தென் ஃபஸ்ட்டு காலம் 2 1. அடுத்தது பாருங்கள் 1 5, செகண்ட் ரோ தென் செகண்ட் காலம் 0 2. இது எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 4 2s are 8, 8 + 0. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, 8 வந்துருச்சு. தென் 4 × 0 2 × 0, ஸோ இது வந்து 0 ஆயிடுச்சு. 2 1s are 2, 5 5 + 2 என்னது 7. தென் 1 × 0 0, 5 2s are 10. ஸோ நம்மளுடைய பிசி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 8 0 7 10. இப்போ நம்ம இதை A × BC கண்டுபிடிக்கணுமா. அப்போ இது A கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். A × BC அப்படின்னா நம்மளுக்கு ஏவோடது என்ன இருக்குது, 1 2 1 3 இருக்குது. ஓகேவா. இப்போ இதை நீங்கள் BC கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 0 7 10. ஸோ இப்போ இதை நான் இந்த மாதிரி இந்த மாதிரி பெருசாக போடாமல் ஷார்ட்டாக பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 1 × 8. 1 × 8 எவ்வளோ, 8 வருமா. 7 2s are 14. அப்போ 14 + 8 நம்மளுக்கு என்ன, 22. ஸோ இது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 × 0 0, 2 × 10 20. தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 8 1s are 8, 7 3s are 21. அப்போ 21 + 8 29. நெக்ஸ்ட் பாருங்கள் 1 × 0 0, 3 × 10 30. ஸோ அப்போ A × BC நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 22 20 29 30. ஸோ இப்போ இதே மாதிரி AB × C பண்ணுவோமா. நெக்ஸ்ட் பாருங்கள், AB ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை C கூட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு AB எடுத்து எழுதுங்க. A என்ன, 1 2 1 3. நெக்ஸ்ட் நம்மளுக்கு B என்ன கொடுத்துருக்காங்க, 4 0 1 5. ஏவும் பியும் எழுதியாச்சா. இப்போ எதையும் நம்ம பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் கூட பண்ணுமா. அப்போ பண்ணுங்கள், 1 4 × 4, 2 1 × 2, 4 + 2 6 வந்துருச்சா. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும் பண்ணணும். 1 0 × 0, 5 2 × 10. ஸோ 0 + 10 10. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் பண்ண போகிறோம். 4 1 × 4, 4 + 3 7. அடுத்தது பாருங்கள் 1 0 × 0, 5 × 3 18. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏபியை நம்ம எது கூட மல்டிப்ளை பண்ணணும், சி கூட மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ இது எடுத்து எழுதுங்க. 6 10 7 15. ஸோ இப்போ இது சி கூட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2 0 1 2. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுவோமா, ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இது பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள். 6 2s are 12, 12 + 10 கரெக்டாக. அப்போ என்ன வருது, 22. அடுத்து பாருங்கள் 6 × 0 0, 2 × 10 20. ஸோ 20. 7 2s are 14, 14 + 15, 14 + 15 29. 7 × 0 0, 15 × 2
30. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்கள், நம்ம இதை வந்து நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏ இன்ட்டு பிசி இந்த லைனும் ஏபி இன்ட்டு சி இதோட வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இந்த வேல்யூ என்ன சொல்லுவோம் நம்ம, ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிக்கலாமா. உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணுமா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரினா ஒவ்வொன்றும் எடுத்து எழுதுங்க. இல்லை உங்கள் ஸ்கூலில் ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க, இதை டீட்டெயில்டாக போடணும். ஈவன் ஒரு சிலர் சொல்கிறாங்க அடுத்தது வந்து 4 2 × 8 + 0 அப்படின்னு பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் வந்து நீங்கள் இந்த ஸ்டெப் வந்து பெருசாக பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஷார்ட்டாக பண்ணால் போதும். இப்போது செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க, a - b × c, அப்புறம் ஆர்ஹெச்எஸ் வந்து ac - bc. ஸோ இப்போ இந்த போர்ஷன் நம்ம கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு வந்து a - b கண்டுபிடிங்க. a - bயில் a என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 1 3 மைனஸ் b என்ன கொடுத்துருக்காங்க, 4 0 1 5. ஸோ இப்போ a - b பண்ணுவோமா, ரெண்டுத்தோட ஆர்டரும் சேம்ன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 - 4 என்ன, -3, 2 - 0 2, 1 - 1 0, 3 - 5 -2. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, a - b கிடச்சிருச்சு. இதை நம்ம c கூட மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், a - b × c மல்டிப்ளை பண்ணுவோமா. a - b அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அண்ட் c நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 0 1 2. இது வந்து சியோட வேல்யூ. இப்போ இந்த சி எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், -3 × 2 என்னது, -6, 2 × 1 +2. புரியுதா. இந்த ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி -3 × 0 0, 2 2s are 4. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 0 × 2 0, -2 × 1 -2. அடுத்தது பாருங்கள், 0 × 0 0, 2 2 times -4. அப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், இதோட வேல்யூ -6ல் 2 போயிடுச்சுன்னா -4, 0 + 4 +4, இங்கே கீழே வந்து -2 -4. ஸோ நம்மளுக்கு இதுதான் வந்து என்னது, நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏசி - பிசி எடுத்துப்போமா. ஃபஸ்ட்டு ஏசியை தனியாக கண்டுபிடிங்க. ஏ என்ன எடுத்து எழுதுங்க, 1 2 1 3 இன்ட்டு சி என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, 2 0 1 2. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 2 times 2, 2 1 times 2. ஸோ 2 + 2 வந்துருச்சா. அடுத்து ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் பண்ணணும் கரெக்டாக. அப்போ 1 0 times 0 + 2 2 times 4. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட் காலம் பண்ணுங்கள். 2 1 times 2 + 3 1 times 3, 1 0 times 0 + 3 2 times 6 இருக்கா. ஸோ இப்போ நம்மளோட ஏசியோட வேல்யூ என்ன வருது பாருங்கள், 2 + 2 4, இங்கேயும் வந்து 4 தான், கீழே வந்து 5, இது 6. இதுதான் என்னது நம்மளுடைய ஏசி. ஸோ இப்போ அதே மாதிரி பிசி கண்டுபிடிங்க. ஏசி தனியாக பிசி தனியாக கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 4 0 1 5. அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சியோட வேல்யூ என்ன, 2 0 1 2. ஸோ இப்போ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுற பாருங்கள், 4 2 times 8, 1 0 times 0. அப்போ 8 - 0 நம்மளுக்கு என்ன வரும், 8 தான் வரும். அடுத்தது பாருங்கள், 4 0 times 0, 2 0 times 0. ஸோ நம்மளுக்கு அப்போ 0 தான் இருக்குது. 1 2 times 2 கரெக்டாக, 5 1 times 5. அப்போ 2 - 5 அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு, 2 - 5 அப்படின்னும் போது -3 வருதா. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், 1 0 times 0, 5 2 times 10 இருக்கா. ஸோ நம்மளுக்கு 10 வந்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், ஏசி - பிசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏசி எடுத்து எழுதிக்கோங்க. 4 4 5 6 ஏசி - பிசி. இது என்ன பாருங்கள், 8 0 -3 தென் 10 ஈக்குவல் டு, இப்போ 4 - 8 என்ன வருது பாருங்கள், -4. 4 - 0 4. நெக்ஸ்ட் பாருங்கள், 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், 2 1s are 2 அண்ட் 5 1 times 5. 5 + 2 நம்மளுக்கு என்ன வரும், 7 வரணும். நம்ம
தெரியாமல் வந்து மைனஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, 7 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 7 போட்டு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5 மைனஸ் 7 மைனஸ் 2 அண்ட் 6 மைனஸ் 10 மைனஸ் 4. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், நம்மளுடைய எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் இதுதான் வந்து நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ, அதாவது இந்த எல்ஹெச்எஸோட வேல்யூ ஆர்ஹெச்எஸோட வேல்யூ ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதலாம். ஆர் இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ இப்போ இதோட இதில் இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம் போட்டு காட்டுறேன். இப்போ தேர்ட் சம் பாருங்கள், a மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏடி மைனஸ், அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ தேர்ட் சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதே மாதிரி என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் சம்மில் இருக்க ஏ மைனஸ் பி எடுத்து எழுதிக்கலாம். பட் உங்களுக்கு எக்ஸாமில் இது மட்டும் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நான் திரும்பி ஒரு தடவை ஏ மைனஸ் பி காட்டுறேன் பாருங்கள். 1 2 1 3 மைனஸ் பி என்னது 4 0 1 5. ஸோ இப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ண என்ன வருது பாருங்கள், 1 மைனஸ் 4 அப்படின்னா மைனஸ் 3, 2 மைனஸ் 0 2, 1 மைனஸ் 1 0, 3 மைனஸ் 5 மைனஸ் 2. ஸோ இப்போ நம்ம ஏ மைனஸ் பி பண்ணிட்டோம். இப்போ ஏ மைனஸ் பியை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன் நான், தலைகீழ். அப்படின்னா என்ன அர்த்தம், ரோ காலமாக வரணும், காலம் ரோவாக வரணும். இப்போ மைனஸ் 3 2 ரோவில் இருக்கா, அதை எடுத்து காலமாக எழுதுங்க. அதே மாதிரி 0 மைனஸ் 2 ரோவில் இருக்கான், அதையும் காலமாக எழுதுனா இதுதான் என்னது, நம்மளுடைய ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இதை வந்து நீங்கள் எல்ஹெச்எஸ் ஆர் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஏ டிரான்ஸ்போஸ்னால் என்ன அர்த்தம், அதே மாதிரியே தலைக்கீழே 1 2 அப்படின்றது இங்கே 1 2ஆக வரும், இங்கே 1 3 அப்படின்றது இங்கே 1 3ஆக வரும். அடுத்து அதே மாதிரி பி டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். பியை தலைக்கீழே எழுதுனா என்ன வரும், 4 0 தென் 1 5. ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவோமா, ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது பாருங்கள், 1 2 1 3 மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் என்ன இருக்குது, 4 1 0 5. ஸோ இப்போ 1 மைனஸ் 4 என்னது, மைனஸ் 3, 1 மைனஸ் 1 0, 2 மைனஸ் 0 2, 3 மைனஸ் 5 மைனஸ் 2. ஸோ நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு, இது நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த வேல்யூ ஈக்குவலாக வந்திருக்கு. தேர்ஃபோர் என்ன எழுதலாம், ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டு பி டிரான்ஸ்போஸ், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா அண்ட் பி வந்து சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா, ஷோ தட் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கண்டுபிடிப்போமா. ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஏ இன்ட்டு ஏன்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 தடவை வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. காஸ் தீட்டா 0 0 காஸ் தீட்டா. ஓகே, இப்போது இன்ட்டு மறுபடியும் அதே மாதிரி என்ன போடுறீங்க, காஸ் தீட்டா 0 தென் 0 காஸ் தீட்டா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் கரெக்டாக. காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது 0 ஆகிடும். அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் தீட்டா இன்ட்டு 0 ப்ளஸ் காஸ் தீட்டா இன்ட்டு 0. அப்போ நம்மளுக்கு வெறும் 0 தான் இருக்குது. 0 இன்ட்டு காஸ் தீட்டா 0 ஆகிடும், காஸ் தீட்டா இன்ட்டு 0 0 ஆகிடும். இப்போ அடுத்து பாருங்கள், 0 இன்ட்டு 0 காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ நம்மளுக்கு என்ன வருது, காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சா, அதே மாதிரியே வந்து பி ஸ்கொயர் கண்டுபிடிங்க. பி ஸ்கொயர்ன்றது என்ன அர்த்தம், நம்மளுக்கு சைன் தீட்டா 0 தென் 0 சைன் தீட்டா. இப்போ இது பி எழுதியாச்சு. அதே மாதிரி இன்னொரு தடவை எழுதுனீங்கன்னா சைன் தீட்டா 0 0 சைன் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், இதே மாதிரி தான் வரும். பிகாஸ் என்ன, இந்த டயக்னலில் 2 0 இருக்கிறதுனால அகெயின் டயக்னலில் நம்மளுக்கு என்ன தான் வரும், ரெண்டுமே 0 தான் வரும். இப்போ சைன் இன்ட்டு சைன் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 0 வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கே 0 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன வரும், சைன் இன்ட்டு சைன் மறுபடியும் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா வருதா. இப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1ன்ற கான்செப்ட் நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் வந்து இது என்ன பண்ணுது, நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஸோ இப்போது இது வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் என்னது, நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா 0 தென் 0 சைன் ஸ்கொயர்
தீட்டா. கரெக்டா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் என்ன ஆகுது? 1 ஆகுதா? 0 + 0 0 ஆகிடும். மறுபடியும் 0 + 0 0 ஆகிடும். காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1 ஆகிடும். ஸோ இப்போ இதுதான் என்னது? நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க? a² + b² = I. ஓகே, ஹென்ஸ் இட் இஸ் வெரிஃபைடு. ஸோ இப்போ இதோட இந்த 8th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If a is equal to cos theta sin theta minus sin theta cos theta, proof that a transpose is equal to identityன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஏவையும் a டிரான்ஸ்போஸும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம a டிரான்ஸ்போஸ்னால் என்னன்னு தெரியுமா? ரோவை காலமாக எழுதணும். அப்போ மேலே காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்கிறத நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்? காலமாக எழுதிட்டேன். அதே மாதிரி இந்த ரோவை மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இதையும் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்? காலமாக எழுதிட்டேன். இப்போது a இன்ட்டு a டிரான்ஸ்போஸ் பண்ணுவோமா? a ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. காஸ் தீட்டா சைன் தீட்டா, கீழே என்ன இருக்குது? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ a எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு a டிரான்ஸ்போஸ் எழுதுகிறோம். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, கீழே என்ன இருக்குது? சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகே, இப்போ இது மல்டிப்ளை பண்ணால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இந்த ரெண்டுத்து கூட மல்டிப்ளை பண்ணுவோமா? காஸ் இன்ட்டு காஸ் என்னாகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா. சைன் இன்ட்டு சைன் என்னாகும்? சைன் ஸ்கொயர் தீட்டா. கரெக்டாக? பாருங்கள், இதுவும் பண்ணிட்டேன், இதையும் பண்ணிட்டேன். ஸோ காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர். அடுத்தது என்னது? இதுவும் பண்ணணும். காஸ் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா வந்துடுச்சா? இப்போ இந்த ரோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டாவையும் காஸ் தீட்டா சைன் தீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. அடுத்து காஸ் தீட்டா சைன் தீட்டா பண்ணிங்கன்னா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ அதே மாதிரி பாருங்கள், இந்த ரோவும் இந்த காலமும் பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் இன்ட்டு காஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது இந்த இடத்துல வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா கேன்சல் ஆகிட்டு இங்கே 0 ஆகிடும். அதே மாதிரி சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் ஆகிட்டு நமக்கு 0 ஆகிடும். இது என்ன தெரியும்? காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் 1ன்னு தெரியுமா? இங்கேயும் பாருங்கள் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு இந்த ஏ டிரான்ஸ்போஸோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு 1 0 and 0 1. ஸோ இப்போ இது என்னது? இதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ தேர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த மாதிரி காஸ் அண்ட் சைன் கொடுக்கும்போது நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ஃபார்முலாவை மறக்கவே கூடாது. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த மாதிரி நம்மளுக்கு மேட்ரிக்ஸில் கொடுக்கும்போது. If A is equal to ABCD and identity matrix கொடுத்துருக்காங்க, நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா A² மைனஸ் A + D into A is equal to BC minus AD into I². ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த A மேட்ரிக்ஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம LHS சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ A² கண்டுபிடிக்கிறதுக்கு ABCD இன்ட்டு மறுபடியும் என்னது நம்மளுக்கு A²ன்றதுனால ABCD. ஸோ இப்போ எது மல்டிப்ளை பண்ணுவோம்? ஏவையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். ஏவும் பண்ணால் A² ப்ளஸ் பியும் சியும் பண்ணால் BC. அடுத்து ஏவும் பியும் பண்ணுறீங்க. ஸோ AB ப்ளஸ் பியும் டியும் பண்ணால் BD. நெக்ஸ்ட்டு ஏவும் சியும் பண்ணுறீங்க. ஸோ AC ப்ளஸ் சியும் டியும் பண்ணுறீங்க CD. நெக்ஸ்ட் பாருங்கள், பியும் சியும் பண்ணுறீங்க BC ப்ளஸ் டியும் பண்ணுறீங்க D². ஸோ நம்மளோட என்ன கிடச்சிருச்சு? A² கிடச்சிருச்சு. அடுத்து A ப்ளஸ் D இன்ட்டு A பண்ணுவோமா? அதாவது A ப்ளஸ் D இன்ட்டு A மேட்ரிக்ஸ் என்ன நம்மளுக்கு? ABCD. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன பாருங்கள்? A இன்ட்டு A² ப்ளஸ் AD வருமா? ஸோ A² ப்ளஸ் AD ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது இந்த காம்போனண்ட் எடுத்து ஒன்று கூடயும் பண்ணணும். இப்போ அடுத்தது பண்ணுங்கள். AB ப்ளஸ் BD வருமா? அடுத்ததில் AB ப்ளஸ் BD. அடுத்து AB ப்ளஸ் D இன்ட்டு C பண்ணிங்கன்னா இந்த C ஏக்கும் உண்டு டிக்கும் உண்டு. கரெக்டாக? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? AC ப்ளஸ் CD. நெக்ஸ்ட் இந்த D பண்ணிங்கன்னா AD ப்ளஸ் D² வருமா? பாருங்கள், AD ப்ளஸ் D².
ஓகே, இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஏ. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ண ஃபஸ்ட்டு இதுவும் எடுத்து எழுதிப்போமா நம்ம. ஃபஸ்ட்டு எழுதுங்க, இந்த மேட்ரிக்ஸ் எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஏபி ப்ளஸ் பிடி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏசி ப்ளஸ் சிடி. அடுத்தது பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் இங்கே இருக்க இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏபி ப்ளஸ் பிடி. நெக்ஸ்ட்டு ஏசி ப்ளஸ் சிடி ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எழுதினதுக்கப்புறம் நீங்கள் இது வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போது இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன வருது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி. அப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இங்கே இருக்க மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும், பிசி மைனஸ் ஏடி இருக்கும். கரெக்டாக? ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஒன்று என்ன, பிசி மைனஸ் ஏடி. இப்போ அடுத்தது பாருங்கள், அதே மாதிரியே ஏபி ப்ளஸ் பிடி ப்ளஸில் இருக்குது. இது என்ன இருக்குது, மைனஸ் ஏபி மைனஸ் பிடி. இந்த மைனஸ் ரெண்டுத்துக்குமே உண்டு. அப்போ என்ன ஆகும், இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். இப்போ அதே மாதிரி பாருங்கள், ஏசி ப்ளஸ் சிடி. இங்கே மைனஸ் ஏசி மைனஸ் சிடி. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 0 வந்துடும். இங்கே பிசி ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ப்ளஸ் டி ஸ்கொயர். அப்போ இந்த டி ஸ்கொயர் மைனஸில் கேன்சல் ஆகிடும். இந்த ஏடி மட்டும் மைனஸில் இருக்குது. அப்போது பிசி மைனஸ் ஏடி. ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே என்ன தெரியும்னா, பிசி மைனஸ் ஏடி நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாமா. ஸோ இப்போ இதை பிசி மைனஸ் ஏடி நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா மீதி நம்மளுக்கு என்ன தான் இருக்கும், 1001 மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 1001 மேட்ரிக்ஸ்க்கு நேம் என்ன தான் நம்மளுக்கு, அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது காமனாக வெளியில் எடுத்திங்கனாலே உங்களுக்கு 1001 வந்தது. ஸோ அதனால் நம்ம இதை பண்ணிட்டோம், தேர்ஃபோர் இந்த கிவன் ஒன்னை எடுத்து எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்ஹெச்எஸ் சால்வ் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகுது, ஆர்ஹெச்எஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். இது நீங்கள் தனியாக ஒரு தடவை இதை எடுத்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ வென் ஏ ஈக்குவல் டு. இப்போ நம்ம 9th சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஏ ஸ்கொயர் அப்படின்னா என்ன பண்ண போகிறோம், ஏவியே வந்து 2 டைம்ஸ் எழுதுவோம். ஸோ 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. தென் அகைன் என்ன இருக்குது, 5 மைனஸ் 4 6 மைனஸ் 5. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன வரும், 5 இன்ட்டு 5 25, 6 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 24. நெக்ஸ்ட்டு 5 4s are minus 20, minus 5 into minus 4 plus 20. அடுத்தது பாருங்க, 6 5 times 30, then 6 into minus 5 minus 30. next பாருங்க, 6 4 times minus 24, minus 5 into minus 5, so plus 25. இப்போ நம்மளுக்கு ஆட் பண்ண என்ன வருது பாருங்க, 25ல 24 போயிடுச்சுன்னா 1, plus 20 minus 20 கேன்சல் ஆகிட்டு 0 ஆயிடுச்சு. 30ல 30 போயிடுச்சுன்னா 0, 25ல 24 போயிடுச்சுன்னா 1. ஸோ இப்போ இது நம்மளுக்கு என்ன தெரியுது, இது நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். 1 1 டயக்னலில் இருந்தால் அதுதான் என்னது, ஐடென்டிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அவங்க கொடுத்த மேட்ரிக்ஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 12th ஒன் பாருங்கள், ஏ ஒரு மேட்ரிக்ஸ் பி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணுறதும் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணுறதும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ், அதாவது ஏபியை மல்டிப்ளை பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஏபி மல்டிப்ளிகேஷன் பண்ணுன்னா ஃபஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா. 5 2 9 1 2 8. இதோட ரோ அண்ட் காலம் என்ன இருக்குது, நம்மளுக்கு 2 into 3 இருக்குது. இது என்ன இருக்குது பாருங்கள், 3 into 2 இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், ஏபி மேட்ரிக்ஸ் 2 cross 2ல் தான் வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ 1 7 1 2 5 minus 1. கரெக்டாக? ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன, இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ பண்ணுங்கள், 5 1 times 5, 2 1 times 2, 9 5 times 45. ஸோ ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 7 5 times 35, 2 2 times
4, 9 1 times minus 9. அதே மாதிரி பாருங்க 1 1 times 1, 2 1 times 2, 8 5 times 40. So third column, third field கிடைச்சிச்சா. 7 1 times 7, 2 2 times 4, 8 minus 1 minus 8. ஸோ இது எப்படி வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸாக மாறுது பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணுங்க. இது என்ன வரும் 45 + 5 50. ஸோ 52. அண்ட் இது பாருங்க 35ல் 9 போயிடுச்சுன்னா இல்லை 4 - 5னா -5 வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன வரப்போ 30. இங்கே கீழே என்ன இருக்குது 43. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா -4, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3. இப்போ நம்மளுடைய A into B தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதையே நம்ம AB டிரான்ஸ்போஸ் எழுதுவோமா. அதாவது AB மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் AB டிரான்ஸ்போஸ்னா அர்த்தம் இதோட ரோ இங்கே காலமாக வரணும். அப்போ 52, 30, 43 and 3. ஸோ இப்போ இதுதான் என்னது நம்மளுடைய AB டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதே மாதிரியே RHS கண்டுபிடிப்போம் பாருங்கள். ஃபஸ்ட்டு RHSல A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு மட்டும் மாற்றி எழுதிக்கலாம் பாருங்கள். ஸோ இப்போ B டிரான்ஸ்போஸ் என்ன வருது பாருங்கள். B டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது 1 7, தென் 1 2, தென் 5 - 1. அதாவது ரோவை காலமாக நான் மாற்றி எழுதிட்டேன். அதே மாதிரி A டிரான்ஸ்போஸ் பாருங்கள் 5 2 9. அப்போ என்ன வரும் 5 2 9 into 1 2 8. ஸோ 1 2 8 மாறிடுச்சா. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஆர்டர் பாருங்கள் இங்கே ABன்னு இருக்குது, இங்கே BAன்னு இருக்குது. இப்போ இங்கே BAன்னு இருந்தால் என்ன அர்த்தம் பாருங்கள். ஏன் இது மாற்றுறாங்க, நம்ம இங்கே மாற்றும் போது இது ஆர்டர் என்ன இருக்குது நம்மளுக்கு. இது வந்து 2 into 3, இது வந்து 3 into 2. இப்போ நீங்கள் AB பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே 2 2 கேன்சல் ஆகிட்டு 3 cross 3 வரும். பட் PA பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன வரும் 2 cross 2 வரும். ஓகே. ஸோ இப்போ B மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. 1 1 5 7 2 -1. நெக்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 5 1 2 2 9 8. ஓகே. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. இங்கே பாருங்கள் 5 1 times 5, 2 1 times 2, 9 5 times 45. இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கே வந்த வேல்யூவே இங்கே வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது பாருங்கள் 1 1 times 1, 1 2 times 2, 8 5 times 40. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 7 5 times 35, 2 2 times 4 and 9 1 times -9. 7 1 times 7, 2 2 times 4, then 8 -8. ஓகே. இப்போ ரெண்டு பண்ணால் என்ன வருது பாருங்கள் 45 + 5 அப்படின்னா வந்து 52, தென் இது வந்து 43, தென் பாருங்கள் 35ல் -5 அப்படின்னா 30, தென் 7 4 உங்களுக்கு என்ன வருது 11, 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு நம்மளுடைய இந்த மேட்ரிக்ஸ் LHS மேட்ரிக்ஸும் RHS மேட்ரிக்ஸும் எப்படி தான் வந்திருக்கு ஈக்குவலாக தான் வந்திருக்கு. தேர்ஃபோர் நம்ம என்ன எழுதலாம் LHS is equal to RHS, hence proved. ஸோ இப்போ இதோட இந்த 12th sum கம்ப்ளீட் ஆயிடுச்சு. If A is equal to 3 1 minus 1 2, show that A square minus 5A plus 7I equal to 0. ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்போது LHS ப்ரூஃப் பண்ண A ஸ்கொயர் பண்ண போகிறோம். A ஸ்கொயர் பாருங்கள் 3 1 minus 1 2. அப்போ அதை என்ன பண்ணணும் 2 times நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 3 3s are 9 plus 1 into -1 -1. நெக்ஸ்ட் பாருங்கள் 3 1 times 3, then 2 1s are 2. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் -3 -1 -3 and 2 into -2 -2. -1 into 1 -1, then 2 2 times +4. ஸோ இப்போ இது பண்ணால் என்ன வருது 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, 3 + 2 வந்து 5, தென் நெக்ஸ்ட் பாருங்கள் -5, தென் லாஸ்ட் ஒன் 3. ஸோ இப்போ நம்மளுடைய A ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ A ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதுவோமா. 8 5 -5 3 -5 into நம்ம A மேட்ரிக்ஸ் என்ன 3 1 -1 2 ப்ளஸ் 7 into I அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா டயக்னலில் மட்டும் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதுங்க. 8 5 -5 3. இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்கள் 5 3 times 15, then 5 -5 5 2 times 10
ப்ளஸ் 7 உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7007. ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். இந்த A11 வேல்யூஸ்லாம் கரெக்டாக பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ. ஸோ இப்போது இது மூணுத்தையும் கரெக்டாக அந்த சிம்பிளோட நம்ம எடுத்து எழுதுவோமா? எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 8 minus 15 plus 7. இது ஃபஸ்ட்டு வேல்யூ. அடுத்து அதே மாதிரி 5 minus 5 0. ஸோ இங்கே பாருங்கள் 5 minus 5 plus 0. நெக்ஸ்ட்டு -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ -5 + 5 + 0. ஸோ -5 + 5 + 0. அடுத்தது பாருங்கள் 3 -10 + 7. ஸோ 3 -10 + 7. இங்கே இருக்கிற இந்த சிம்பிளையும் மறக்கக்கூடாது. அண்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை கரெக்டாக எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்து நீங்கள் பாருங்கள் 8 + 7 15. 15 - 15 0 ஆகிடுச்சா? 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. -5 5 ஆல்ரெடி 0, ஏற்கனவே ஒரு 0 தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் 7 + 3 10. 10ல் 10 போயிடுச்சுன்னா 0. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துடுச்சு? இந்த கிவன் ஈக்குவேஷன் 0 அப்படின்றதுனால ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இப்போ இதோட நம்மளுடைய 13th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த எக்ஸசைஸ் 3.19 இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் 3.20 பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.